அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற அதாவது மார்ச் மாதம் பிறந்திருக்க நிலையில் மார்ச் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களினுடைய அமைப்பு பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாதத்திற்குரிய பலன்கள் கணிக்கப்படுது. அந்த வகையில் பிறந்திருக்க மார்ச் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்கள் கிரக அமைப்புகளை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் சுபகாரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, குறைவாக பேசுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பாகவே பேசி பேசி பெரிதாக்க வேண்டாம். இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம், அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா, தலைகணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பணவரவு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும். செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்திலையும் வந்து சேராது. யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்க வேண்டாம். அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. தொழிலையும் முதலீட்டில் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக உங்களுக்கு அவமானங்களும் சேரலாம். அப்படி இல்லைன்னா வீண் பழியும் சுமக்க நேரிடலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் நடத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எரிச்சலும் பார்த்திங்க அப்படின்னா, எரிச்சல், டென்ஷன், கோபம் இது எல்லாமே சற்று கூடுதலாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. உங்களுடைய டென்ஷன், கோபம் இது எதையுமே மற்றவர்கள் மேலே திணிக்கக்கூடாது. அப்படி திணிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களுக்கே உரியது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைச்சாலும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய்யுங்க. இதற்கான பலன்கள் விரைவில் நீங்கள் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்கள் உறவு இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. வேலைகளையும் வியாபாரத்திலையும் விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கையை சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீராது அப்படின்னு நினைச்ச சில
குழப்பங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் வந்து குடும்பத்தில் அவ்வப்போது எழத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க. எத்தனை நாள் தான் இது போல் நீங்கள் கஷ்டத்தில் வாழ்வது அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீங்க. இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலமாக சில விஷயங்கள் சுபகாரியங்கள் இல்லை நடக்க வேண்டிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து தாமத போக்கு ஏற்படதாங்க செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நன்மை உண்டாகும். வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையும் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் கருத்து வேற்றுமை வந்து ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தல இருக்கீங்க இல்லை தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒப்பந்தங்களில் வந்து ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் வந்து குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒப்பந்தங்களில் முடிவுகளை எடுப்பது சால சிறந்ததுங்க. அதனால் கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சில திட்டங்கள், அதாவது தொழிலுக்கான வியாபாரத்திற்கான சில வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா செயல்படுத்துறதுல சில கால தாமதங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவலையும் அடைவீங்க. இருப்பினும் அது எல்லாமே போக போக சரியாகிடும். தேவையில்லாமல் கவலையோ குழப்பமோ வந்து நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் வந்து எந்த முடிவை வந்து செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்கவும் தூண்டலாம். வீண் வாக்கு வாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க, வீட்டில் சுப செயல் நடக்கும். அதே மாதிரி உடல்நிலையில் ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கிறது. நோய்களால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்பார்ப்பு விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும். தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவராகவே நீங்க விலகவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி எடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வரவு சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும். பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும். உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்து வந்திருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். மாணவர்கள் படிப்பில் அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க. விவசாயிகள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் என்னதான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அலைச்சலும் வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்குது. புதிய ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதே மாதிரி விவசாயத்தில் இருந்த நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகரமான ஒரு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களிடம் பணி புரிபவர்களினுடைய மனநிலை அறிந்தும் நீங்கள் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்தில். அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா
புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களினுடைய ஆதரவு அவ்வப்போது கிடைக்கப்பெறுவீங்க. சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கப்பெறுவாங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க சுயமாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க.